வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் HDCM கோர்ஸுக்கான அட்மிஷன்றது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, யார் யார் எலிஜிபிள், தென் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 10/6/2024 14/2/2025 வரைக்கும் இதோடைய கிளாஸஸ் இருக்குன்னு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரையில் தான் இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்றது, அதாவது இதோடைய கோர்ஸ்ன்றது ஓப்பன் ஆகிருக்கு. லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா சின்ன உடைப்பு PTC போஸ்ட் மதுரை 625022. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கோர்ஸ்க்கு வந்து யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்துருவோம். இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1983 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா லெவலில் இது வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட், 20 இன்ஸ்டியூட்ஸில் வந்து இந்தியா லெவலில் இருக்க ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் அண்டர் NCCT நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கீழே வந்து ரன் ஆகுது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ். ஸோ ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்துருவோம். ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸு, தென் வந்து டியூரேஷன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் 36 வீக்ஸ், அதாவது 9 months இருக்கும். 10/6/2024 14/2/2025 வரைக்கும் இதோடைய கோர்ஸ் டியூரேஷன்ஸ் இருக்கும். 10/6/2024 அன்றைக்கி இதோடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் மோடு தான், கரஸ்பான்ஸில் எதுவுமே கிடையாது. ரெகுலர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். ஸோ தாராளமாக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். எலிஜிபிலிட்டி, இந்த கோர்ஸை வந்து யார் படிக்கலாம் அப்படின்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எந்த டிகிரி எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து, அதாவது இந்த படிப்புக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ், 45 இயர்ஸ், அதாவது உங்களுடைய ஏஜ் 45 வயசு அதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த HDCM கோர்ஸ்க்கு விண்ணப்பிச்சிக்கலாம். கோர்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்விரான்மெண்ட் ஃபார் கோஆப்ரேட்டிவ் இன் இந்தியா, கோஆப்ரேட்டிவ் லெஜிஸ்லேஷன், கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் மேனேஜ்மெண்ட் 1 அண்ட் செகண்ட் செமஸ்டரில் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அலைட் லாஸ், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் கம்யூனிகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான் ஃபார் கோஆப்ரேட்டிவ்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் மேனேஜ்மெண்ட் 2, டேட்டா கலெக்ஷன் அண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இதுதான் செமஸ்டர் பேட்டர்னாக இருக்கும். ரெகுலர் மோடில் மட்டும் தான் அவைலபிள். கிளாஸ் டைமிங் எவ்வளோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 AM 5 PM வரை இருக்கும். ஹாலிடே, எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேவும் ஹாலிடே தான். சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடேவாக தான் இருக்கும். கம்பல்சரி 80% அட்டண்டன்ஸ் இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ வர இருக்க கூட்டுறவு வங்கி தேர்வு வரும்போது நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாலே போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வர இருக்க ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸாம்ன்றது எழுதிக்கலாம். சப்போஸ் பாஸ் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் போய் வேலைகளில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான போஸ்டிங் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் அசஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 50 மார்க்ஸ் இருக்கும். என்னென்னா கேஸ் ப்ரெசன்டேஷன், தென் வந்து குரூப் டிஸ்கஷன், இன் பேஸ்கெட் எக்ஸசைஸ், குவிஸ் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் 50 மார்க்ஸ் இருக்கும். ரெண்டுமே 50-50% இருக்குது. அப்சர்வேஷன் ஸ்டடி ரிப்போர்ட்டு, ப்ராஜெக்ட் வைவாய்ஸு, தென் வந்து 75% மேலே எடுத்திருந்தால் டிஸ்டிங்ஷன், 65 to 75 எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபார் த ஃபெயில்டு கேண்டிடேட்க்கு வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் ஃபீஸ் 25,000 ப்ளஸ் 18% GST, அதாவது 29,500 மொத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 50+50, 58th and 59th HDCM பேட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேட்ச்க்கு வந்து 50 பேர், மொத்தமாக 100 பேர். கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 50 பார்ட்டிசிபென்ட் பெர் பேட்ச். ஸோ அடிஷனல் பேட்ச் வில் பி ஸ்டார்டட் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 பேட்சாக வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லிமிட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஒன்லி உமன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நியரில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். தென் வந்து வேறு வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுறணும். 300 பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ். எந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு இதோடைய ரெசிப்ட்ஸை வந்து எடுத்து மெயில் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து மெயில் பண்ணணும். எந்த இதுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ICM@HDCM@gmail.com. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதையும் வந்து பார்த்துருவோம். கூகுளில் போய்ட்டு www.icmadri.in வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா வரும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/6/2024 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ மேபி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கும். அதாவது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/6/2024 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், இல்லைனா வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்காது. ஸோ அட்மிஷன் 6/6/2024 8/6/2024 இந்த 2 டேஸில் நடக்கும். தென் இதுக்கான ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10/6/2024 அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபீஸை வந்து இந்த இதுக்கு வந்து 300 பே பண்ணிட்டு அதோடைய ரெசிப்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம்.
கூகுளில் போயிட்டு ஐசிஎம் மதுரை அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்துனே வெப்சைட்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்குள்ளே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். HDCM அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன், தென் HDCM இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ், யார் எலிஜிபிலிட்டி, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் காஸ்ட் 300. நம்ம முன்னாடி பார்த்த அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து அனுப்பிச்சிடுங்க. அனுப்பி அதோடைய ரெசிப்ட்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய நேம், இந்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமை பிளாக் லெட்டர்ஸ்லேருந்து எழுதிக்கோங்க. தென் ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், உங்கள் ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், உங்கள் ஃபாதரோடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதணும். ஏஜ் என்ன ஆகுது அப்படின்றதையும் எழுதணும். 45 வயதுக்கு உட்பட்டவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸு சிங்கிளாக மேரிடான்னு டிக் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் வந்து என்ன, இந்துவா முஸ்லீமா என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி ஜென்ரலாக இல்லை பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோடு, உங்களோட பின்கோடை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், தென் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வித் டேட், உங்களோட சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து டேட்டு, டிக்ளரேஷன்ஸில் உங்கள் நேம் போட்டு இந்த இடத்துல வந்து சைன் போட்டுருங்க. சைன் பண்ணி இதை ஆல்ரெடி நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கணும். பிரிண்ட் பண்ணி தான் இதை வந்து உங்கள் கையால் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் எகைன் வந்து உங்கள் மொபைலால் ஸ்கேன் பண்ணி தென் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்களா அதோடைய இதையும் வந்து அட்டாச் பண்ணி ICM@HDCM@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுங்க. அனுப்பிட்டா ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்க்கு வந்து உங்களுக்கு எத்தனைக்கு வந்து அட்மிஷன் போடணும், அட்மிஷன்ஸ்க்கு வந்து எப்போ வரணும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அட்மிஷன்ஸ்ன்றது போட்டிருக்கலாம். இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.